தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பயந்தாங்குள்ளி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நிறைய பேர் வீரம்னா என்னன்னு கேட்டால் பயப்படுறதை வெளியில் காட்டாதது அல்லது பயத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது அப்படின்னு சொல்லுவாங்க, விளக்கம் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் வீரம் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம நேரடியாகவே பேசுகிறோம். பயந்தாங்குள்ளி எல்லாத்துக்கும் பயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை கொண்டவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி உங்கள் ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் ஒரு பயந்தாங்குள்ளின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படியா? அது எந்த மாதிரியான கிரக நிலை அமைப்புகள் அப்படிங்கிறது ஈஸியாக சொல்லலாம். இப்போ 8ஆம் இடம்ங்கிறது உங்கள் ஜாதகத்தில் ஒரு வலுத்த நிலையில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அது ஒரு உஷார் எச்சரிக்கை தன்மை கூடது. அங்கே போனால் பார்த்து போகணும் அப்படிங்கிற ஒரு பயம் வரும். இதே அந்த இடம் பலம் இழந்து இருக்குது அப்படின்னு வச்சுப்போம், அது ஒரு விதமான பயத்தை கொடுக்கும். அப்படி அந்த 8ஆம் இடம் வலுத்து இருந்தால் அல்லது எந்த கிரகம் நின்றால் எந்த மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும், அதை நீங்கள் எதிர்கொள்வது எப்படிங்கிற சில விளக்கங்களை தான் ஒரு சில விளக்க ஜாதகத்தோடு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 8இல் வலுவான கிரகம் அமர்ந்தால் அவங்க கொஞ்சம் பயந்தாங்குழியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு இருண்ட இடம் அப்படின்னு சொல்லுவோம். 8ஆம் இடம் ஒரு 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 ஆயுள் அல்லது விபத்து கண்டத்தை குறிக்கக்கூடியது. இது எல்லாமே ஆயுள் ஸ்தானமும் அதுதான், விபத்து கண்டத்தை குறிக்கக்கூடியதும் அந்த 8ஆம் இடம் தான். இப்போ இந்த இடத்துல ஒரு கிரகம் வலு அடைந்து அமர்ந்தால் எப்படி அவங்க பயந்தாங்குழியாக இருக்குவீங்க அப்படின்னு சொன்னால், அதை பற்றின விஷயங்கள், அதை பற்றின திங்கிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ இந்த ஜாதகத்தை உதாரணமாக எடுத்துப்போம். 8ஆவது இடத்துல குரு வலுவடைந்து அமர்றார். அதாவது குரு சனிக்கு ஒரு எதிரி கிரகம் கிடையாது, நட்பு நிலை தான். கிரக பார்வை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுதும் நட்பு கிரகத்தினுடைய பார்வை, செவ்வாயினுடைய பார்வை தான் வாங்குறாரு. அதே செவ்வாய் நீச்சஸ்தானம் ஆகிட்டு அது வக்ரமாக வேறு இருக்கார். அப்போது சொல்லவே வேண்டியில்லை. என்னென்னா 8ஆவது இடத்துல ஒரு வலுவான கிரகம் அல்லது 8ஆவது இடம் வலுப்பெறுது அப்படின்னு சொன்னால் அதை பற்றின விஷயங்கள் அதிகமாக திங்கிங் தூண்டும். அதை பற்றின விஷயங்கள் அதிகமாக அக்கறை எடுக்க வைக்கும். அப்போ என்னென்னா ஆயுள், ஆரோக்கியம், இதிலெல்லாம் ஆரோக்கியம் அப்படிங்கிறத விட ஆயுள் நிறைய நம்ம வாழணும், நீண்ட காலம் நம்ம வாழணும், நமக்கு ஏதாவது ஆகிடுமோ, இது ஒரு இருட்டை பார்த்தா பயப்படுறது, ஒரு என்னென்னலாம் நெகட்டிவான விஷயங்கள் இருக்கோ அல்லது பயமுறுத்துகிற விஷயங்கள் இருக்கோ அதை பார்த்து அதீத எச்சரிக்கை அப்படிங்கிறது. அதீத எச்சரிக்கையும் ஒரு விதமான பயம்தான். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இவரை தூண்டும். அப்போ 8ஆவது இடத்துல ஒரு கிரகம் பலம் பெற்று இருக்குன்னா அவன் தைரியசாலி அப்படின்னு சொல்ல முடியாது. அதை பற்றின விஷயமே அவங்க அதிகமாக திங்க் பண்ணி நம்ம நீண்ட காலம் வாழணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணி அதே ஒரு விதமான பயத்தை கொடுத்துரும். ஒருவேளை அது ஆகிடுமோ, இது ஆகிடுமோ, இதை சாப்பிட்டா அது ஆகிடுமோ, இப்படி பண்ணால் ஏற்கனவே ஒருத்தவங்க நாங்கள் பார்த்துருக்கோம், அது சாப்பிட்டு இது மாதிரி ஆகிட்டு, இல்லை இங்கே போயிட்டு இந்த மாதிரி ஆகிடுச்சு, இல்லை இந்த இருட்டு நேரத்தில் இங்கே போனாங்க அவங்களுக்கு இப்படி ஆகிட்டு, இப்படி சுற்றி உள்ளது மற்ற விஷயங்கள், அமானுஷ்ய விஷயங்களை நினச்சி தன்னைத்தானே பயமுறுத்திப்பாங்க. அது ஒரு அதீத ஒரு எச்சரிக்கை உணர்வு காரணமாகவும் அந்த பயந்த சுபாவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தொத்திக்கும். இது லைஃப் லாங் அவங்களுக்கு இருக்கும். இப்போ இது 8ஆவது இடத்துல ஒரு கிரகம் வலுப்பெற்ற நிலையில் அமர்ந்துருச்சு அப்படின்னா இது நடக்கும். இப்போ இந்த இடத்துல குரு வலுப்பெற்று அமர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு உதாரணமாக சொன்னேன். இப்போ இதை இன்னொரு உதாரணத்தோடு நான் சொல்கிறேன். இப்போது இந்த ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது 8ஆவது இடத்துல சனி, கேது இல்லையா? கேது மிக வலுவான ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேது தான் நவகிரகங்களில் மிக வலுவான ஒரு கிரகம். இப்போ இந்த கேது 8ஆவது இடத்துல இருக்குது, சொல்லவே வேண்டியில்லை. இவங்க எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். லக்னாதிபதியும் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறதுனால சொல்லவே வேண்டியில்லைன்னு வச்சுங்களேன். அந்த ஊர்லேயே, அந்த ஏரியாவிலே, சர்க்கிள்லேயே அவர் தான் பெரிய பயந்தாங்குழியாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் எடுத்து வச்சுருப்பார். அந்த மாதிரி ஒரு விளக்கம் சொல்லலாம். இப்போ இது ஒரு விஷயம். அதாவது என்னென்னா 8ஆவது இடத்துல ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னு சொன்னால் அது அதீத எச்சரிக்கை உணர்வையும் அதீத ஒரு ஒரு ஈர்ப்பையும் கற்பனை திறனையும் கொடுத்து அதிக பயத்தை கொடுத்துரும். பயந்தாங்கொல்லி அப்படிங்கிற பேர் எடுத்து வச்சிரும். அது லைஃப் டைமுக்கும் அவங்க அதை பின்னோடியே திரட்டிக்கிட்டு அவங்க அதை ஓடுற மாதிரி ஒரு காலத்தை கொடுத்துரும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க இதில் எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொன்னால், இறை நம்பிக்கையும் தன்னுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குது, இது உண்மையிலே லாஜிக்காக செட் ஆகுமா, உண்மையிலே அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி சுய பரிசோதனை செய்து வெளியில் வர்றது தான். அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், லக்னாதிபதியினுடைய தொடர்பு தான் அது முக்கியம். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியே நினச்சாலும் முடியாது, அதாவது அவரே நினச்சாலும் முடியாது அவருடைய பயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ வேறு சில ஜாதகங்கள் சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த ஜாதகத்துலேயும் அந்த மாதிரி தான். 8ல் கேது தான் வலுவான கிரகம்னு சொன்னதுனால இவர் சொன்னார்னா இவர் சொல்லுவார், இல்லை அந்த பக்கம் ஒரு பேய் போணுது அப்படின்னு சொல்லுவார். அதை அடித்து சொல்லுவார். அதை வேறு யாராலையும் அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. இப்போ இந்த மாதிரி ஜாதகம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா, இப்போ இங்கே 8ல் குரு இருக்கார்.
இப்போ இதில் வந்து எப்படி இதில் வெளியில் வரலாம் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே அதை வந்து பகுத்து ஆராய்வது அப்படின்னு மூலமாக தான். ஏன்னா இங்கே வந்து சனி சந்திரன் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, இல்லது உண்மையிலேயே இதுக்கு நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா, இது வந்து லாஜிக்காக ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுப்பாய்வு வருது அப்படிங்கிறது வந்து இந்த சனி சந்திரன் பண்ணும். இப்படி இந்த கிரகங்கள் மூலமாக தான் அதற்கு தீர்வு காண முடியும். அது ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் வேறுபடும், வித்தியாசப்படும். இந்த சில விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு ஜோதிட புரிதல்களை ஏற்படுத்தியிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன்.